10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். Sn = x + y + x² + xy + y² + x³ + x² y + xy² + y³ + டிட்டோ n உறுப்புகள் வரை எனில் x - y × Sn = x² × x⁻n - 1 / x - 1 - y² × y⁻n - 1 / y - 1 என நிறுவுக. அதாவது Sn கொடுத்துருக்குறாங்க, x - y × xnக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதை நிறுவ சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு Sn = x + y + x² + xy + y² + x³ + x²y + xy² + y³ டிட்டோ n உறுப்புகள் வரை. இப்போ இந்த Snோட x - y பெருக்கணும். x - y × Sn = x - y × x + y + x² + xy + y² + s³ + x²y + xy² + y³ டிட்டோ n உறுப்புகள் வரை. இப்போ இந்த x - y-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை எல்லாம் பெருக்கணும். சரியா? அதுதான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x - y × x + y + x - y × x² + xy + y² + x - y × x³ + x²y + xy² + y³ டிட்டோ n உறுப்புகள் வரை. இப்போ இந்த x-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும், அப்புறம் y-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். பெருக்குவோமா? x × x x² + x × y xy - y × x xy. சரியா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு மாறிடும். அப்போ என்னப்பா வரும்? -y². சரியா? y × y y² ப்ளஸ் இந்த x-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும், அதே மாதிரி y-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். x × x² x³ ப்ளஸ் x × xy x²y ப்ளஸ் x × y² xy². அதுக்கப்புறம் -y × x² -x²y. அதுக்கப்புறம் -y × xy -xy². -y × y² -y³ ப்ளஸ் இந்த x-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும், அப்புறம் y-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியாப்பா? x × x³ x⁴ ப்ளஸ் x × x² x³ ப்ளஸ் x × xy² x²y² ப்ளஸ் x × y³ xy³. சரியா? இப்போ -y-ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? -y × s³ -x³y -y × x²y -x²y² -y × xy² -y × y³ ப்ளஸ் டிட்டோ n உறுப்புகள் வரை. இதில் ப்ளஸ் மைனஸ்னு இருக்கிற உறுப்புகளை அடிக்கணும். சரியா? ப்ளஸ் xy -xy. அதுக்கப்புறம் ப்ளஸ் x² y -x² ப்ளஸ் xy² -xy².
ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப். இப்போ மிச்சம் இருக்கிற உறுப்புகள் எழுதணும். மிச்சம் என்னென்ன உறுப்புகள்ப்பா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் டிட்டோ 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 n உறுப்புகள் வரை. இப்போது இதில் எக்ஸ் உறுப்பாக ஃபஸ்ட்டு எழுதிடணும். சரியா? அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் டிட்டோ 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 n உறுப்புகள் வரை. இது எல்லாத்துலேயுமே மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ மைனஸை வெளியே எடுத்துகிட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் டிட்டோ 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 n உறுப்புகள் வரை. இப்போது இங்கே நமக்கு 2 பெருக்குத்தொடர் வரிசை கிடச்சிருக்கு. சரியா? 2க்குமே கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்குத்தொடர் வரிசையில் ஏ என்னப்பா? எக்ஸ் ஸ்கொயர். ஆர் என்னப்பா? எக்ஸ் கியூப் பை எக்ஸ் பவர் 2. அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஆர் வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும். எஸ்எனுக்கு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. அதுக்கு இங்கே எழுதணும். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் எண்ணுக்கு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. அதுக்கடுத்து இங்கே இருக்க மைனஸை போட்டுக்கணும். சரியா? போட்டுட்டு ரெண்டாவது பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு என்னப்பா? ஒய் ஸ்கொயர். பொது விகிதம் ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும். கூடுதலுக்கு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இங்கே மைனஸ் போட்டுட்டு ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் எழுதணும். இன்ட்டு ஆர் பவர் எண்ணுக்கு பதிலாக ஒய் பவர் என் எழுதுறீங்க. மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. Therefore, x minus y into sn is equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1 என்பது நிரூபிக்கப்பட்டது. கணக்குலையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதை நிரூபிச்சாச்சு. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.